When Things Fall Apart அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு பேமா சோட்ரன் அப்படிங்கிறவங்க எழுதியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த புக் ஷோவில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா என்னோட அப்பா இறந்தபோது அந்த டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கும்போது எக்ஸாக்ட்லி இந்த புக்கு நான் படிக்கும்போது செம்மையாக இருந்தது. ஏன்னா ஒரு சில இமோஷன்ஸ் அது எப்படி வந்து இமோட் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி வந்து அதுக்கு பேர் வைக்கிறது, அது எப்படி ஒருத்தங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஏன்னா ஒரு 4-5 பேர்கிட்ட ஷேர் பண்ண அவங்ககிட்ட ஆறுதல் கிடைக்குங்கிறது உண்மைதான். ஆனால் இது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலன்னா நான் எப்படி ஒருத்தவங்களுக்கு சொல்வேன். அந்த மாதிரியான நிலைமையில் இந்த எமோஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஒரு வேர்ட்ஸில் ஒருத்தங்க எழுதியிருக்கிறத பார்த்தோன்னே வாவ் அப்படின்னு எனக்கு இருந்தது. ஸோ அந்த புக்கில் வந்து அவங்க சொல்லியிருந்த ஒரு சில விஷயங்கள் இந்த புக்லேயும் இருக்குது. இந்த புக்கு வந்து கம்ஃபர்டபுள் வித் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த புக்கு படித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு எஃபெக்ட் இருந்தது. என்னென்னா லைஃப்பில் வந்து இந்த கஷ்டம் இல்லை சந்தோஷம் இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். இந்த எப் அண்ட் ஃப்ளோ மாதிரி தான் நம்மளுடைய இந்த பல்ஸுக்கெலாம் காமிப்பாங்கள்ல, அந்த ஒரு சிம்பிள் மாதிரி தான். ரெண்டுமே இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. நான் வந்து இந்த பெயின் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிறேன், இல்லை சந்தோஷம் ஃபுல்லாக நான் அனுபவிச்சுக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஜோன் இல்லை. இதுக்கு நடுவில் அதுவும் இருக்கும், அதுக்கு நடுவில் இதுவும் இருக்கும், இங்யாங் மாதிரி வந்து ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் லைஃப்பில் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் என் லைஃப்பில் கஷ்டமே இருக்காது, எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன், அந்த மாதிரிலாம் இல்லை. அடுத்த ஒரு கஷ்டம் வரும், பட் அதுக்கு நடுவில் லைஃப் நிறைய இருக்குது, பார்க்குறதுக்கும் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த கஷ்டம் வரும்போது அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்ததுக்கான காரணம் அந்த புக் தான். ஸோ இவங்க எழுதின கம்ஃபர்டபுள் வித் அன்சர்டனிட்டி, அதாவது மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நிகழ தான் போகுது, அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. மாற்றம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம், அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புக். ஸோ பை பேமா சோட்ரன், கம்ஃபர்டபுள் வித் சர்டனிட்டி, கம்ஃபர்டபுள் வித் அன்சர்டனிட்டி. ஸோ ஜென்ரலாக இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு விஷயம் வலிக்குது அப்படின்னா வந்து அது ரொம்ப தப்பான விஷயம். நமக்கு வந்து ஒரு விஷயம் சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா, ப்ளஷர் இருக்குது அப்படின்னா அதான செம்மையான விஷயம், அது ஒரு ரிவார்ட் மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் லைஃப்பில் வந்து பெயின் அண்ட் ப்ளஷர் வந்து இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். இது நீங்கள் உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய கர்மாவாக இருக்கணும், இல்லை வந்து கஷ்டங்கிறது ஒரு நெகட்டிவான எமோஷன், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும். அதே மாதிரி ப்ளஷர் எந்த ஒரு ரிவார்டும் இல்லை. இது ரெண்டையும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதா தான் பண்ணலாம், இல்லை ஒரு ஆர்டினரியான ஒரு விஷயம் தான். ஒரு பர்த் எடுத்துக்கிட்டோம், ஒரு பிறப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் சந்தோஷமும் இருக்குது, துக்கமும் இருக்குது. அதே மாதிரி வந்து இறப்பு அப்படின்னாலுமே அதில் சந்தோஷமும் இருக்குது, துக்கமும் இருக்குது. எது ஒன்று முடியுது அப்படிங்கனாலுமே அது கண்டிப்பாக ஒரு பிகினிங் இருக்கும். இன்னொன்று ஒரு பிகினிங் இருக்கணும்னாலுமே ஒரு சில விஷயம் முடியணும். இந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த புக்கில் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மெடிடேஷன் அப்படின்னா அந்த மெடிடேஷன் எப்படி இருக்கணும். ஜென்ரலாக வந்து மெடிடேஷன் பண்ணுறோண்டா, நான் ஒரு செயின்ட்டாக மாறுறேன்டா, இல்லை நான் இன்னொரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக மாறுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம்ல. ரொம்பவே அந்த கிச்சு கிச்சுக்கா பண்ணால் விளையாடு பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பர்சனாக நம்ம வந்து மாறணும் அப்படிங்கிறது நம்ம கோலாக இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை தான் வந்து மெடிடேஷனுடைய ஒரு ப்ராப்பரான நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது இனிஷியலி வந்து எனக்கு எங்கள் சின்ன வயசில் அப்பாலாம் அந்த ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போதுலாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தாட்ஸே வரக்கூடாது, எப்படி ஏதாவது ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கானே, போய்கிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் தாட்ஸ் வரக்கூடாதுன்னு இல்லை, அந்த தாட்டோடைய ட்ரூ நேச்சரை நம்ம பார்க்க முடியுதா. ஒரு கோவம் வருதுன்னா ஏன் அந்த கோவம், இங்கே வா நீ அந்த கோவம் வா, அந்த கோவம் ஏன் வருது அப்படிங்கிற மாதிரி டீப்பாக அவங்களால பார்க்க முடியுதா, அதை உரித்து பார்க்குறதுக்கு தான் வந்து மெடிடேஷன். ஸோ உங்களோட ட்ரூ செல்ஃப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ ஆனஸ்ட்டாக உங்களோட இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு மெடிடேஷன் மூலமாக நீங்கள் வந்து பக்காவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்க. ஸோ ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது அந்த அமைதி கிடைக்கிறதுங்கிறது மட்டும் கிடையாது, மெடிடேஷன் முடிச்சுட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதை முழுமையாக வாழ்கிறதுக்கு வந்து மெடிடேஷன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 விஷயம் வந்து என்ன சொல்கிறது, லிமிட்லெஸ்ஸாக இருக்கணும், அதாவது அளவு கடந்து ஒரு 4 விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லவ்னு சொல்லும்போது ஓகே, இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் லவ் பண்ணணும், சுற்றி இருக்கிற மனுஷங்க, சுற்றி இருக்கிற இந்த உலகம், திங்ஸு எல்லாத்தையுமே நம்ம வந்து முழு மனசோட லவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம்ல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லவ் வந்து இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. உங்ககிட்ட வந்து நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நீங்களே பண்ண மாட்டீங்க. நீங்கள் காலையில் எழுந்துச்சு ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பண்ணியிருக்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப நேரம் தூங்க வேணாம்னு தோணியிருக்கும், ஆனால் தூங்கியிருப்பீங்க. எனக்கு நிறைய சாப்பிட வேணாம்னு தோணியிருக்கும், ஆனால் சாப்பிட்ருப்போம். பட் இவ்வளோ நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிக்காது நம்மளே பண்ணுவோம். அதோடு உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? உங்களை நீங்கள் முழுமையாக லவ் பண்ணாதான் இன்னொருத்தவங்க லவ் பண்ண முடியும். ஸோ இந்த லவ் வந்து அன்லிமிட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மைத்ரிங்கிற வேர்ட், நான் வந்து என் வீட்டுக்கெலாம் பேர் வச்சேன் இல்லையா. ஸோ அந்த மைத்ரிங்கிறது லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள், நீங்கள் உணர்கிற விஷயங்கள், உங்களை எல்லாத்தையுமே வந்து அன்கண்டிஷனலாக லவ் பண்ணணும், அதுதான் மைத்ரி. இது வந்து மனசார நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்க சொல்கிறது கம்பேஷன்.
கம்பேஷனை நீங்கள் முழுமையாக வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இன்னொருத்தங்க என்ன வலியை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அப்படின்னா முதல்ல உங்கள் வலியை நீங்கள் வந்து முழுமையாக உணரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம லைஃப்பில் ஏதோ நடக்குது, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது, ஒரு இறப்பாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பிரேக்கப்பாக இருக்கலாம், நமக்கு பிடிக்காத எந்த ஒரு நிகழ்வாக வேணாலும் இருக்கலாம், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த கொஸ்டினை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம நிறைய சொல்யூஷன் தேடுவோம். ஒரு கவுன்சிலர் போய் பார்ப்போம், கவுன்சிலிங் போவோம், இல்லை வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, நான் ஜாபில் ஃபோக்கஸ் பண்ணிட்டா, பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், நான் மேரத்தான் ரன் பண்ணிட்டா, இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வச்சுருப்போம். இதெல்லாம் வச்சு நான் இந்த பெயின்லேருந்து நான் என்னால் ஓட முடியும், இந்த ப்ராப்ளத்தில் டீவியேட் பண்ணிக்க முடியும், ட்ராவல் பண்ணலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க, ஒரு பெயின்லேருந்து ஓடாதீங்க. ஒரு பெயின் இருக்குன்னா அந்த பெயினோட உட்காருங்க, அந்த பெயின்குள்ளே நீங்கள் உட்கார அந்த இமோஷனோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த இமோஷனை பற்றின புரிதல் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதோட ஒரு கோருக்கு போய் பார்த்துட்டீங்க, அதாவது ஒரு டெத்தை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்கள் லவ்ட் ஒனோட டெத்தாக இருக்கலாம், அந்த டெத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதோட கோருக்கு போங்க. அந்த டெத்து உங்களுக்கு என்ன சொல்லி தருது, அந்த டெத்துனால நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இதை நீங்கள் ஒரு கோருக்கு போய் பார்க்கும்போது வேற ஒருத்தங்களுக்கு இதே நிகழ்வு நடந்தால் அது நீங்கள் இன்னும் பெட்டராக புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் உலகம் இருக்கணும், இப்படி தான் நான் இருப்பேன், இப்படி தான் மக்கள் இருக்கணும், என் வீட்டில் இருக்க பெண்கள் இப்படி தான் இருக்கணும், என் வீட்டில் இருக்க ஆண் இப்படி தான் இருக்கணும், குழந்தைங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்களுமே உங்கள் உலகத்தை, இவ்வளோ பெரிய உலகத்தை நீங்கள் இவ்வளோ குறுக்கிட்டீங்க, ரொம்ப நேரோவாகிடுச்சு, இது எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிக்காமலே போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாழ்க்கையை ரொம்ப டெம்பரரியான ஒரு ஸ்டே இந்த உலகத்தில் நமக்கு அப்படிங்கும்போது இந்த ஜன்னலில் மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா மற்ற ஜன்னலில் எப்போ வேடிக்கை பார்க்குறது, மற்ற உலகத்தை நம்ம எப்போ பார்க்குறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் ஒரு ஜாய் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் க்யூரியஸாக இருக்கணும். லைஃப்பில் ப்ரீஜுடிஸ் இல்லாமல் இது இப்படி தான் இருக்கும், இன்னார் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ஊருக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த இடத்துல இதானே இருக்கணும், மலை உச்சி இப்படி தானே இருக்கும், இந்த மாதிரியான ஒரு ப்ரீஜுடிஸ் இல்லாமல் அங்கே என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு அந்த க்யூரியாசிட்டியோடு போங்க. க்யூரியஸ்னஸ் இருந்தால் போதும், ஹாப்பினஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. க்யூரியஸ்னஸோடு நீங்கள் வந்து இந்த உலகத்தை பார்த்தீங்கனாலே அது நிறைய ஜாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலி ஈக்குவானிமிட்டி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கதவை திறந்து வைங்க, யார் வேணாலும் வரட்டும் அப்படின்னு உங்களால் தைரியமாக இருக்க முடியுமா? இது வந்து ஒரு வேறு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அது. ஸோ அது வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா லைஃப் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதை திறந்து வைங்க, மனுஷங்க வரதுக்கு இல்லை, எந்த இமோஷனோ எந்த ஒரு சுச்சுவேஷனுமோ என் லைஃப்பில் வந்து வரட்டுமே, பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு மோடில் இருங்க. இப்போ என் லைஃப் நான் பார்க்கும்போது நான் நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், இந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்குன்னு ஒரு வீடு, ரெண்டட் வீடு தான், பட் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, எனக்குன்னு ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குது, எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் இருக்குது, பூனைக்குட்டி இருக்குது, என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் ஓகே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இருக்கணும்னு நீங்கள் ஆனால் ஆசைப்படாதீங்க, இது நிரந்தரமாக இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க, இது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் அது எது வேணாலும் இருக்கலாம். இந்த பூனைக்குட்டி இங்கே இருந்து என் கேமராமேன் மடியில் கூட போய் உட்காரலாம். ஸோ அவங்க சொன்ன அந்த 4 விஷயங்கள் அன்லிமிட்டடாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்ன 4 விஷயங்கள், லவ், அதுக்கப்புறம் வந்து கம்பேஷன், அதுக்கப்புறம் ஜாய், அதுக்கப்புறம் ஃபைனலி ஈக்குவானிமிட்டி அப்படிங்கிற அந்த விஷயம். நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய புக்ஸோ இல்லை வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இவங்களுடைய புக்ஸ் படிக்கும்போது தான் தோணும், சந்தோஷம் வந்து அது ஒரு இன்க்ரீடியண்ட் நம்மளோட வாழ்க்கையில். கூடவே வந்து இது உப்பு மாதிரி பெயினும் தேவை, எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம லைஃப்பில் இருந்தால் லைஃப் வந்து ரொம்ப சுவையான ஒரு லைஃபாக இருக்கும். அண்ட் நமக்கு இந்த பிறந்ததே வந்து பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிறப்பே வந்து பயங்கர லக்கி வியார். ஏன்னா இப்போ நம்ம ஃபீல் பண்ணுற எல்லாமே ஃபீல் பண்ண முடியுது. இந்த வெயில் ஆகட்டும், ஐயோ இந்த வெயில் இப்படி இருக்கே அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பிச்சு வா வாட் அ வேர்ல்ட்ரா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றும், இல்லை தோனி 6 அடிக்கும்போது இருக்கிற அந்த ஒரு ஜாயோ, இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது தான் காரணம். ஸோ இந்த லைஃப்பில் நமக்கு கிடைச்சதே ஒரு செம்மையான சந்தோஷமான விஷயம். இது எப்போ வேணாலும் முடியலாம், பட் இது இருக்கிற அந்த ஒரு டெம்பரரி லைஃப்பில் நம்ம எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாய்ஃபுல்லாக இருக்க முடியுமோ, எவ்வளோ எப்படி எல்லா இமோஷன்ஸையும் நம்மளால் கோத்ரூ பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. பட் ஜாய்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சில அவங்க டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நீ இப்படி தான் நான் அப்படி தான் ஒரு இது இருக்கும்ல, அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்பப்போ. அதாவது உங்களோட ஈகோ ஹர்ட் ஆகட்டுமே, ஏன்னா நம்ம இப்படி தான் இருப்போம், அது வேறு யாரும் டேமேஜ் பண்ணால் நம்ம கோவம் வந்துடும், என்ன நினச்சிட்டு என்னை பற்றி அப்படின்னு. பட் நமக்கு நம்மளை பற்றி ஒரு ஐடியா இருக்கும், அது டேமேஜ் பண்ணுற மாதிரி நம்மளே ஒரு சில விஷயம் பண்ணுறது. ஸோ நம்ம புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கும் போது மற்றதில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஆனால் இதில் நம்ம கற்றுக்குட்டியாக இருப்போம். எக்ஸ்பர்ட்ஸ் நடுவில் நம்ம வந்து யாருமே அது ஒரு ஜீரோ மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில். அதெல்லாம் இருக்க இன்னும் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதையும் தாண்டி இந்த 108 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த புக் தான் நீங்கள் வாங்கி படிக்கணும். கம்ஃபர்டபுள்
கம்ஃபர்டபுள் வித் அன்சர்டனிட்டி அப்படிங்கிற இந்த புக் பேமாச்சோடன் எழுதின இந்த புக் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்கலாம். பட் இப்போவே சொல்லிடுறேன், இந்த புக் வந்து எல்லாருக்கான புக்கும் கிடையாது. லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தோ இல்லை ஒரு நான் அட்டாச்மெண்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த சம்சாரான்னு சொல்லுவோம், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஏர்த்லி ப்ளஷர்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு வந்து அந்த ஏர்த்லி ப்ளஷர்ஸ் இருக்கிறதுக்கான காரணமே நமக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்க விஷயங்கள்லாம் நமக்கு எப்போவுமே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறதுனால தான் சஃபரிங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி புரிஞ்சு இந்த புரிதலோடு இருக்கிற ஒருத்தங்க எனக்கு நிறைய மெட்டீரியலிஸ்டிக் சந்தோஷம் வேணாம், நிஜமான இந்த ரியல் பியூர் ஹாப்பினஸ் தேடுற ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக் சூட்டபிளாக இருக்கும். இல்லை நான் இப்போ வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் இப்படி போகணும் அப்படிலாம் ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு மற்ற புக்ஸ்லாம் இருக்காது, நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த புக் இவங்களுக்காக தான், இதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கையில் நிறையா சாதிக்கணும் இல்லை பர்டிகுலர் ஒரு பர்பஸ்க்காக வாழணும் அந்த மாதிரிலாம் ஆசைப்படுற ஒருத்தங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நிறையா காசு சம்பாதிக்கணும், கெரியரில் க்ரோத் இருக்கணும், இல்லை பர்சனல் லைஃப்பில் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசைப்படுறாங்க தான் நிறைய புக்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். குட்ரீட்ஸ் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அங்கே நானும் இந்த புக்லாம் படிச்சுட்டு இருக்கேன், படிக்கணும் ஆசைப்படுறேன், அதெல்லாம் வந்து அங்கே அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், அதுக்கான லிங்க் இருக்குது. இவ்வளோ நான் பேசின விஷயங்கள், ஆமாம் இதெல்லாம் எதுக்கு நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், வேலை செஞ்சு நான் கேட்டுருக்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்பாட்டிஃபைல த புக்ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் கேட்கலாம், அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனந்தி ஆகியான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, பாய்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்கள் ஏதாவது நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா rjananthi bookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயிலாகவும் அனுப்பலாம். ஓகே, பாய்.